சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல ஒரு வழியா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி என்ன பண்ற நம்ம சொந்தக்கார எல்லாரும் சொல்லி விட்டுரு. உள்ளங்களை இசையால் எழுச்சி கொள்ள செய்ய பாரம்பரியத்தின் பெருமையை பறைசாற்றும் காவல் பேக் பைப்பர் குழுவினரின் கலை நிகழ்ச்சி இதோ. சார் வடகரி சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். கண்ணாடி சார் அது. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. பெண்களை ஃபாலோ பண்றது. அங்கிதா அங்க பாரு ஒருத்த ஒன்னையே பார்த்துட்டே இருக்கான். பாலியல் தொல்லை தர்றது. டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது. பெண்கள் கடத்தல் முயற்சி. பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சிக்காதீங்க மாமி, ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா பஸ்ல தொல்லை தர்றது. கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழாவில் தவறுகளுடன் வெளியிடப்பட்ட AI வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முழுக்க AI மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த வீடியோவில் பல்வேறு எழுத்து பிழைகள் இருந்தன. அதெல்லாம் ஓகே சார், வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. வாய்மையை வெல்லும் என்ற வார்த்தைகளும் தவறுதலாக உள்ளது. இதேபோல் ஆனந்தூர் மெட்ரோ உள்ளிட்ட வார்த்தைகளும் தவறுதலாக உள்ளன. கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. கொள்ளையடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. தவறுகள் இருந்தும் அதனை சரி செய்யாமல் AI வீடியோவை அரசு நிகழ்ச்சியில் அப்படியே வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. This is a new beginning. A new era of a real secular social justice starts now. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தேன் நல்ல சவனா கிளம்பி போவோம். A new era. உங்களை நான் தோனி பீரியடுக்கே கூட்டிட்டு போறேன். That means கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் புதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு தெருக்களில் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி பாவண்டாவன்
எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா? என்ன தாண்டா சொல்றேன். கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? கீழமாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கண்ணன் அதே கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? மேடம் இது ஆக்சன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். தம்பி போங்க தம்பி, வேலையை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3,06,00,000 மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய? ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500 ரூபாய். அதெல்லாம் இல்லைங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். இல்லைங்க, இல்ல. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இல்லைங்க, இல்ல. அண்ணன் சீர் திட்டம் இல்லைங்க. அது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி. இல்லைங்க, இல்ல. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இல்லைங்க, இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி போண்ட என்ன இருக்கு? டிவிக்கே ஒரு தூய சக்தி. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அழைப்பு விடுத்துள்ளார். Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாத தாவேக ஆட்சியில அக்னி அஸ்த்ரா, ரிலையன்ஸின் சோலார் திட்டம், அதானியின் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மற்றும் பசுமை மின் முதலீடுகள், ராயல் என்ஃபீல்டின் அப்லோடயர்ஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு பறந்து போச்சு. இவ்வளவும் போனதுக்கு அப்புறம் நம்ம தொழில்துறை அமைச்சர் அவங்க ஆடின டான்ஸ் ரீல ட்ரெண்ட் செய்து கொண்டு உள்ளார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அந்த ஆளு என்ன சொன்ன? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். ஏன் சொன்ன? இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். அது வேற வாயி, இது நார வாயி. எனக்கு ஓட்டளித்தவர்களுக்கு நன்றி சொல்லவே இல்ல. பெரம்பூர் பக்கத்துல இருக்கு, திருச்சி தூரமா இருக்கு, ஏன் பெரம்பூரை பார்க்கல? பெரம்பூருக்கு அவர் போல நீங்களா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? இவர் வந்து டிஸ்கைஸ்ல நீங்க பல இடத்துல பாப்பீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய கார் இல்லாம சின்னதா ஒரு கார் வரும், அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. மேகத்தை உடைக்கும் மின்னல்கள் நான் என்றே ஐசுக்குள் ஐசை வைக்காதே. வரலாமோ செய், உயிரெல்லாமா செய், ரோபோவை போக வெல்லாதே. நான் எல்லாம் அறிவேன், உன்னோளை திருடுகிறாய், உயிரோடு உன்றுகிறாய். நீ உண்டு முத்தம் மிச்சம் எதுவும் அதுதான் நான் என்றார். இவன் பெயர் சொல்வது எருமை சொல்வது கடலும் கடலும் கை தட்டும். உலகம் தாண்டிய உயரம் தாண்டிய நிலவு தலைமுட்டும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி,
விட மாட்டான். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது. கஞ்சா பிசினஸ் தூர சக்தி, கோர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. அங்க பாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.